அன்பானவர்களே, சிலுவை என்பது தோல்வி அல்ல, சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். சிலுவை டாலர் போடுறோம் இல்லை, சிலுவையை சுமந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவை காட்டிலும் சிலுவையில் தொங்கின இயேசு பெரியவர். சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். பாருங்கள், எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சிலுவையில் சொன்னார். அது எல்லாம் முடிந்ததுன்னா அதோடைய எல்லா சாபங்கள் எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் ஒரு வெற்றியை, ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருகிறதுக்கு விரும்புகிறார். ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறார். சிலுவையை சுமந்தவராய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், அப்படி அல்ல. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்களும் வெற்றி பெறணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் 7 பிரசங்கத்தில் முதல் முறையாக பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் முடிந்தது. ஆனால் அதற்கு பிறகு தான் பிரசங்க ஊழியமே ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் பிரசங்கித்திருக்கிறோம். காரணம், ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த ஆரம்பம் தான். அதுதான் ஒரு வெற்றி. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி ஜெயமாய் மாற வேண்டுமா? சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ.